வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ. 3/4/2026 விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதிங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, சமநோக்கு நாள். நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 9:30 மணிக்கு ஆரம்பித்து 10:30 வரைக்கும் இருக்குதுங்க. அதே சமயத்தில் சாயந்தரம் 4:30 மணிக்கு ஆரம்பித்து 5:30 வரைக்கும் இருக்குதுங்க. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் மத்தியானங்குது 12:00 1:30 வரைக்குங்க. மறுபடியும் சாயந்தரம் 6:30 to 7:30. இன்றைக்கி ராகு காலம் காலையில் 10:30 to 12ங்க. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பித்து 9 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் மத்தியானம் 3 மணிக்கு வந்துட்டு 4:30 மணி வரைக்கும் 1.5 மணி நேரம் இருக்குது. சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளங்க. இன்றைக்கி திதியை பொறுத்த வரைக்கும் காலை 8:51 வரைக்கும் பிரதமை திதி, அதுக்கப்புறம் துவிதியை திதியாக மாறுது. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இரவு 7:25 வரைக்கும் இன்றைக்கி சித்திர நட்சத்திரம், அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரமாக மாறுதுங்க. சந்திராஷ்டிரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரவு 7:25 வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ரைட்டுங்களா? சரி, வாங்க நம்ம டீட்டெயிலான கோச்சார அமைப்பு இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இருக்குது, அதை பேஸ் பண்ணி பலன்கள், அப்புறம் உங்களுடைய நேரமெல்லாம் எப்படி இருக்குன்னு கணிக்க போகலாம். வாங்க முருகா போகலாம். வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்றைக்கி உங்களுக்கு செவ்வாய் பகவான், அதுதான் உங்களுடைய ராசியின் அதிபதி. அவர் 12ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக கோந்திருக்கார். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் பலமாக கோந்துக்குவோம். சரிங்களா? சரிங்க. உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை விசேஷம் என்னென்னு பார்த்தா, இந்த 7, 8, 9, 10ஆம் வீடு அங்கெல்லாம் ஒரு கிரக அமைப்பில் இல்லைங்க. ஆள் இல்லாத வீட்டில் நாம் எதுக்கு வெள்ளை அடிக்கணும்? அதை தாண்டிட்டுங்க அடுத்தது நேராக முதல் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அங்கே சுக்கிரன் இருக்கார். இது ராசிக்குள்ளேயே சுக்கிரன் ரொம்ப பலமாக இருக்கங்காட்டி உங்கள் முகம் லட்சுமிகரமாக ஜம்முன்னு மாறுன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. யார்? மேசராசியை பொறுத்த வரைக்கும். அப்புறங்க உங்களுக்கு 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே யார்? மாந்தி இருக்கார். மாந்தி இருந்தால் சின்னதாக ஒரு செலவு வரும், ஆனால் பயப்படுற அளவுக்கு செலவு இல்லை. தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லலாங்க. 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே குரு இருக்கார். தைரியஸ்தானம், தைரியம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உடன் பிறந்த வழியில் ஒரு நல்ல செய்தி ஒன்று தேடி வரும், கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. 4ஆம் வீட்டை முதலே காலி. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேதன் இருக்கார். அப்போது குலதெய்வத்தின் அருள் இன்னைக்கு உங்களுக்கு பக்கபலமாக ஒரு சாரமாக இருக்குது, கவலைப்படாமல் இருங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். நாளைக்கு பக்கத்தில் துலாம் ராசிக்கு மாறிடுவார். இன்றைக்கி அஸ்தமத்தில் இருக்கங்காட்டி என்ன சொல்கிறாங்க, எதிர்ப்புகள் விலகும். உங்களுக்கு பழைய கடன் படிப்படியாக இன்றைக்கி தீர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. திடீர் லாபம் இன்னைக்கு உங்களுடைய தேடி வரக்கூடிய அமோகமான அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் வீட்டில் தான் சூரியன், செவ்வாய், சனி இருக்காங்க. தூக்கத்தில் சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், மற்றபடி கெத்து தான் இன்னைக்கு. சரிங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா ஆஃபீஸில் இன்னைக்கு உங்களோட நிதானமான அணுகுமுறை தான் மேலதிகாரிகிட்ட உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும். அது உங்களுக்கு நல்ல அமோகமான அமைப்பு, அமைதியாக போரால் தான் அப்படிங்கிற தன்மையை நிரூபிக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு உங்கள் பேச்சை நம்பி மட்டும்தான் வருவாங்க. வியாபாரம் இன்னைக்கு சூடு நல்லா பிடிக்கும், நல்ல வியாபாரம் அமோகமாக நடக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு உங்களுக்கு தோட்டத்தில் இன்னைக்கு புதுசாக செடி வைக்கவோ உரம் போடவோ ரொம்ப உகந்த நாளுங்க, கண்டிப்பாக செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் முக்கியமான ஒரு டீல் பேசுகிறப்போ பச்சை நிறத்தில் ஏதாவது ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி வச்சுட்டு பேசுங்க, காரியம் கைகூடும். ஒரு சின்ன சிம்பாலிக்காக ஒரு சீக்ரெட்னு வச்சுக்கங்களேன். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி வீட்டுக்காரம்மா இன்றைக்கி ரொம்ப அன்பாக ஒரு அமோகமான அமைப்பில் இருப்பாங்க. அதாவது ஒரு சின்ன பரிசு நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட உங்களை பற்றி புகழ்ந்து பாராட்டி ஒரு அன்பு பெருகக்கூடிய அமோகமான அமைப்பில் அம்மணி உங்களை சுற்றி வருவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு நல்ல அமைப்பு இருக்குது குடும்பத்தில் அப்படின்னு சொல்லாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆள் இன்றைக்கி கொஞ்சம் கொலப்பாசம்னு சொல்லுவாங்களே, பாசத்தை விட அதீத பாசத்தில் இருப்பாங்க. மனம் விட்டு பேசுவதற்கு இது சரியான நேரம். உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் அதீதமான ஆர்வம் அதிகரிக்கும். கஷ்டமான சப்ஜெக்டை கூட இன்னைக்கு ஈஸியாக புரியும்படி படித்து ஜம்முன்னு ஜெயிச்சுட்டு வருவாங்க, கவலைப்படாதீங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா ஃபிசிக்கலாக கண் எரிச்சல் அல்லது தலைவலி வரும். கொஞ்சம் அப்படியே செல்ஃபோனை, இந்த கம்ப்யூட்டர், டிவியை பார்க்குறத உரந்தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே மூஞ்சி கழுவிட்டு கொஞ்சம் பண்ணிங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் இளநீ குடிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியாக உடம்பு வச்சுக்கோங்க. ஒன்றும் வேறு ஒன்றும் தொந்தரவு பெருசாக இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பர், லக்கி கலர் பார்த்தா பிங்க் கலர். ரைட்டுங்களா? உங்களுடைய கோல்டன் ஹவர்ஸ் இன்னைக்கு எடுத்து பார்த்தா மத்தியானம் 12:15 ஆரம்பித்து 1 மணி 3 வினாடி வரைக்கும் இருக்குது. உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் லாபஸ்தான அதிபதினு சொல்லுவோங்களே, அதாவது புதன்,
அந்த சாரத்தில் வந்து ஒரு 48 நிமிஷம் உட்காந்துருக்கார். அதுதான் குபேர யோகம். அப்போ அந்த டைமில் நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ணுறது, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த கோல்டன் ஹவர்ஸ் சூப்பராக வேலை செய்யும் அர்த்தம். ரைட்டுங்களா? சரி, நட்சத்திர பலன் பார்த்தா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம். அதை பற்றி பழைய பாக்கிகள் படிப்படியாக வசூலாகும். வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் வேகமெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முகப்பொழிவு தேஜஸ் அமோகமாக இருக்கும். உங்களை பார்த்தாவே பல பேர் வந்து தானாகவே வந்து பேசுவாங்க. இருந்தாலும் நீங்கள் அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் குறைஞ்சபட்சம் அரசு வழியில் கூட காரியங்கள் சாதகமாக முடியும். கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கார்த்திகைக்கு நிம்மதியாக இருக்கலாம். ரைட்டுங்களா? இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, சாமி மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வீட்டு வாசலில் கொஞ்சமாக சர்க்கரை அப்படியே தூவி விடுங்க. எறும்புகள் சாப்பிட்டா அவங்க தோஷம் படிப்படியாக விலகி ஓடிவிடும். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி நம்ம மேசராசி நேயர்களுக்கு. தேங்க்யூங்க. வணக்கம் பாசக்கார நேசக்கார ரிஷபராசி சொந்தங்களே. உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் இன்னைக்கு பலமாக 12 சுகமாக கொண்டிருக்கார். அப்போது உங்களுக்கு 3, 6, 7, 8, 9ஆம் வீடுகள் எல்லாம் என்னங்க ஒன்றும் பெருசாக கிரக அமைப்புகள் இல்லைங்க. அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. இருந்தால் கூட அடுத்த கட்டம்னு வர்றப்போ 1ஆம் வீடு அங்கே வந்து உங்களுக்கு மாந்தி இருக்கார். லக்ன வீட்டிலே மாந்தி இருந்தால் மனசில் ஒரு சின்ன சஞ்சலம் வரக்கூடிய தன்மை இருக்குது. செய்யலாமா வேண்டாமா ஒரு யோசனை வரும். ஆனால் சுக்கிரன் பலன் இருக்கார் உங்கள் ராசியின் அதிபதி. அது வந்து உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து யார் இருக்கா? குரு இருக்கார். அவங்க வந்து வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் எதை சொன்னாலும் அது வேத வாக்கு அமையுங்க. சொல்ல மாட்டீங்க, சொன்னால் வேத வாக்காக தான் அமையும். ரைட்டுங்களா? அடுத்து 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கார். அப்போது வீட்டில் சின்ன சின்ன திருத்தங்கள், ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. மனசுக்கேற்ற வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை இந்த 4ஆம் வீட்டு கேது உங்களுக்கு கொடுக்குறார். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். சந்திரன் வந்து பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷமான செய்தியை ஸ்பீடாக கொடுப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லி. ரைட்டுங்களா? அடுத்தது 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு ப்ளஸ் புதன் அமைப்பு இருக்குதுங்க. தொழிலில் ஒரு புது யுக்திகளை கையாண்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. வருமானம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரே நிமிஷங்க 10 விடுவோம். 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் யார்? சூரியன், செவ்வாய், சனி இருக்காங்க. பல வழியில் மல்டிபிள் சோர்ஸில் உங்களுக்கு லாபம் வரும். பெரிய மனிதனுடைய நட்பு கண்டிப்பாக கிடைக்கும். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி சுக்கிரன் இருக்கார். சுகமான தூக்கம், சொகுசான வாழ்க்கை, சொகுசான பயணங்கள், இனிமையான தருணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் முருகா. சரிங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் சட்டு புட்டுன்னு கிடைக்குங்க. மேல் அதிகாரிகள், கீழ் அதிகாரிகள், கீழ் சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. டோன்ட் வரி அபவுட் யுவர் ஜாப். திருப்தியாக இருக்கலாம். ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி புது பார்ட்னர் கிடைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஆனால் பட் அதை யோசித்து நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. அது வேறு, கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் விரிவாக்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வழி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலத்துக்கு வழக்கம் போல் நீர் பாய்ச்சறது, பூச்சி மருந்து தெளிக்கிறது அப்படின்னு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ரொம்ப ஏதுவான நாள் அப்படின்னு சொல்லலாம். விவசாயி ஹாப்பி தானுங்க. எல்லாம் இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு இந்த காசு போடுற பெட்டி இருக்குல்ல, கேஷ் பாக்ஸ், அதில் வந்து ஒரு சின்ன பச்சை கற்பூரத்தை போட்டு வைங்க. பண வரவு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இழுத்துட்டு வரணும். கவரேஜ் நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். வராத கடன் கூட வரக்கூடிய தன்மை இருக்குது. பச்சை கற்பூரம் தானே. செஞ்சு பாருங்கள். குலதெய்வத்தை ப்ரே பண்ணிவிட்டு, இஷ்ட தெய்வத்தை ப்ரே பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்களேன். இன்றைக்கி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு இன்றைக்கி பொதுவாக கணவனாகட்டும் மனைவி ஆகட்டும் இன்றைக்கி எதையும் நறுக்குன்னு பேசுவீங்க. வெட்டு ஒன்று துண்டண்டாக பேசி முடிவெடுப்பீங்க. அதே சமயத்தில் எதையும் தள்ளி போடாதீங்க. இந்த காரியம் ஆகுமா ஆகாது அப்படின்னு முடிவெடுத்து ஆச்சுன்னா ஃபாலோ பண்ணலாம், ஆகலையே அடுத்த காரியத்துக்கு போகலாம் பார்த்து குடும்பத்தில் அப்படி முடிவெடுப்பீங்க. தன்மை இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, புதிய காதலுக்கு இன்றைக்கி அச்சாரம் போடக்கூடிய அமோகமான நாளுங்க. பொண்ணு வீட்டில் கூட, பழைய காதலுக்கு பொண்ணு வீட்டில் கூட சம்மதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காதலர்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி தப்பு கிடையாது. ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இன்றைக்கி புத்தி பரபரன்னு துருன்னு வேலை செய்யும். எக்ஸாம் பயமா? அப்படின்னா எக்ஸாம் பயம் போச்சுங்க. போயிந்தே இட்ஸ் கான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன கால் வலி அல்லது மூட்டு வலி வரக்கூடிய தன்மை இருக்குது. ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உட்காந்து எந்திரிச்சிக்க வேண்டியது. என்ன பண்ணுறது? சிம்பிளான வழி. ரைட்டுங்களா? முடிஞ்சால் சாப்பாட்டில் கொஞ்சம் அதிகமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. வாயு தொல்லை விலகி உடல் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்குது. 4 ஏப்பம் வந்து வச்சுங்களேன், சாப்பிட்டா திருப்தியாக இருக்குல்ல அதுக்கு. சரிங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் பார்த்தா உங்களுக்கு 6ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு ஒயிட் அண்டு
க்ரீன் நல்லாயிருக்கு இல்லைங்க, வெள்ளை கலரும் பச்சை கலரும் நல்லாயிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா காலையில் 10:20 முதல் 11:08 வரைக்கும் இருக்குது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் இருக்கார்ல, அவர் வந்து குருவோட பார்வை இந்த நேரத்தில் பெறுகிறார். அப்படி பெறப்போ இந்த நேரம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் தரும். அதனால் இந்த வராத கடனை பற்றி பேசுகிறது, இல்லை ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு தொழில் தொடங்குவது பேசுகிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்காக பேசுகிறப்போ இந்த டைமை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தடங்கள் எதுவும் வராது. தட் இஸ் அ கோல்டன் ஹவர்ஸ். நட்சத்திர பலன் பார்க்குறப்ப கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் கட்டுப்பாடு வேண்டும் கார்த்திகையை பொறுத்த வரைக்கும். ரோகிணியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சொகுசான வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, ஆபரண சேர்க்க வசதி கூட சில பேர்த்துக்கு வரும். வெளிநபர் தலையீடு உங்கள் குடும்பத்துக்கும் ஆகாது, உங்கள் மற்ற விஷயத்துக்காக உங்கள் முடிவு தான் ஃபைனலாக இருக்கும், பார்த்துக்கோங்க. மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள், இன்னைக்கு ஒரு தைரியமாக முடிவை போல்டாக எடுப்பீங்க. பணத்தை யாருக்கும் கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கோங்க மிருகசீரிஷத்தை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மகாலட்சுமி படத்துக்கு ஒரு சின்ன வெள்ளை கலர் பூ சார்ந்த ஒரு பூ போட்டு வணங்கி வந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு ஐஸ்வர்யம் நிலச்சி நிற்கின்னு வச்சுங்களேன். செஞ்சு தான் பாருங்களேன், நல்ல பழக்கம். ஓகே, நல்லது பழிக்கட்டும். நற்பவி ரிஷபராசி நேயர்களுக்கு வணக்கம். புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கக்கூடிய மிதுன ராசி சிங்க குட்டிகளே, உங்கள் ராசியின் அதிபதி புதன் இன்னைக்கு 9ல் ராகுவோட ஒட்டிக்கிட்டார். அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 2, இந்த 5, 6, 7, 8 எல்லாம் ஒன்றும் பெருசாக கிரக அமைப்பில் இல்லைங்க. அதனால் அதில் பெருசாக வேலை தொந்தரவுகள் பெருசாக இருக்காது. இருந்தாலும் உங்களுக்கு லக்ன வீட்டில் ஆரம்பத்தில் குரு இருக்கார். அப்போது ஜென்ம குருவாக இருந்தால் கூட உங்கள் பேச்சை கேட்பதற்கு 4 பேர் வருவாங்க, கௌரவம் அதிகரிக்கும். ரைட்டுங்களா? 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேதன் இருக்கார். அப்போது பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்தது பஞ்சாயத்து, இது சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். எதுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சமாதானமாக போவீங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அப்போ வீடு வாங்குறது இல்லை வீட்டை சீரமைக்கிறது, வீடு மராமத்து வேலைகள் எல்லாமே செய்கிறதுல பிஸியாக இருப்பீங்க. அதனால் செயல்பாட்டுக்கு வரும்னு வச்சுக்கங்களேன். அடுத்தது 9ஆம் வீட்டுக்கு போனீங்கன்னா ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் போவதற்கு உண்டான வாய்ப்பை அவங்க அமைச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் அது ஒரு ஸ்பீடாக அமையும். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய், சனி இருக்காங்க. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான உழைப்பை போட வேண்டியது இருக்குது. ஆனால் அதற்கேற்ற பலன் சட்டை போட்டு அப்பப்போ கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? சரி, அப்படி பார்த்தா 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். அப்போ நண்பர்கள் மூலியமாக ஒரு உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட், நண்பர் நண்பிகள் கண்டிப்பாக உதவுவாங்க கம்பேர்ட் டு ரிலேட்டிவ்ஸ். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் மாந்தி இருக்கார். அனாவசியமான செலவுகள் வரும், கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. கேட்டுங்களா? இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலையில் இன்றைக்கி உங்களுடைய டேலண்ட் ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படும். புது பொறுப்புகள் உங்கள் வாசல் தேடி வரும். தொழிலை பொறுத்த வரைக்கும் முருகா, வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் கலகலன்னு இருக்கும், செழிப்பாக இருக்கும், தான் ரொம்ப சந்தோஷமாக. பழைய பாக்கிகள் கூட வசூலாகும், நல்ல நன்மைதானம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தானியங்களை சேமித்து வைக்கவோ அல்லது விற்பனை செய்யவோ இன்றைக்கி மிக உகந்த நாள். டைம் இருந்தால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் வடக்கு பக்கம் உட்காந்து ஒரு கணக்கு வழக்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிகர லாபம் அமோகமாக இருக்குது. அங்கேருந்து ஒரு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம், பிள்ளை குட்டி, பிள்ளைகளோட படிப்பு உங்கள் விஷயத்தில் இன்றைக்கி நல்ல முடிவு எடுப்பீங்க, ரைட்டா? அதே சமயத்தில் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். பிள்ளைகளால் குடும்பத்துக்கு நிம்மதி கிடைக்கும், உங்களால் அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சொல்லலாங்க. இந்த காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்கள் ஆள் இன்றைக்கி ரொம்ப பாசமாக நேசமாக அரவணைச்சி வருவாங்க. ஒரு ஃபோன் பேட்டு பேசுனா அதை கூட நீங்கள் போகிறக்கு முன்னாடி செஞ்சு வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அந்த காதலோட வலிமை மிக்க காதலாக இன்றைக்கி உங்கள் பேச்சுக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது. அப்போ நாமளும் அப்படி நடந்துக்கணும்ல, நடந்துக்கணும், சரிங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இன்றைக்கி கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் செல்ஃபோனில் தேவையில்லைங்க எடுத்து வச்சுட்டு படிப்பில் கொஞ்சம் கவனம் வச்சிங்கன்னு வச்சுங்க, பிள்ளைகள் அமோகமாக இருப்பாங்க, படிப்பாங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தோள்பட்ட வலி, கை வலி கொஞ்சம் தொந்தரவு இருக்குதான் செய்யுதுங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. வெய்ய காலத்தில் குடிச்சிங்கன்னா உடல் சூடு கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு நிதானமாக ரிலாக்ஸாக இருக்கலாம். இளநீர் தண்ணிங்கிறது இளநீர் ஜூஸ் அப்படின்லாம் குடிக்கலாம், தப்பு இல்லை, ரைட்டுங்களா? லக்கி நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா உங்களுக்கு பேரட் க்ரீன், கிளிப்பச்சை கலர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் 4:30 மணிலிருந்து 5:18 வரைக்கும் இருக்குதுங்க. காரணம், இன்றைய புதன் பகவான் உங்களை பாக்கியஸ்தானத்தில் ரொம்ப பலமாக உட்காந்துருக்கார். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியம் தடை இல்லாமல் முடியணும்னா இந்த டைமில் ஓப்பன் பண்ணுங்கள், அடித்து விளாசுங்க, சூப்பராக இருக்குது, ரைட்டுங்களா? சரி, நட்சத்திர பலனுக்கு போகலாங்களா? மிருகசீரிஷம் அதில் 3, 4 பாதங்கள். அதில் எதிர்பார்த்த பணம்
வராமல் பெண்டிங் இருந்தால் இன்றைக்கி வருவதற்குண்டான வழி கிடைக்குதுங்க. என்ன யாருக்கும் கேரண்டி வாரண்டி ஜாமீன் கழுத்து போடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் முருகா புதிய உறவுகள் கண்டிப்பாக சேரும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லாங்க. புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் குருவோட பலம் இன்றைக்கி அதிகரிக்கும் காட்டி தைரியமாக எல்லா முடிவு எடுப்பீங்க. பெரியவங்களோட வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு புனர்வூசத்தை சொல்லிட்டுங்க. இன்றைக்கி போகிற வழியில் ஒரு பசுவுக்கு ஒரு மாதாவுக்கு ஒரு வாழைப்பழம் 2 வாழைப்பழம் கொடுங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் படன்னு தீர்ந்து நல்ல வழி கிடைக்கும். ரைட்டுங்களா? நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம். பாசமான கடகராசி சொந்த பந்தங்களே, நம்ம நண்பர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி சந்திரனுங்க இன்றைக்கி 3ஆம் வீட்டில் பலமாக இருக்கார். இன்றைக்கி அதை பொறுத்த வரைக்கும் 1, 4, 5, 6, 7 எல்லாம் உங்களை எந்த கிரக அமைப்பில் இல்லைங்க. அதனால் அதை பற்றி பேச வேண்டியதில்லை. நேராக உங்களுக்கு 2ஆம் வீட்டுக்கு வருவோம். அங்கே வந்தோம்னா இன்றைக்கி கேது இருக்கார். அப்போ பேச்சால் சின்ன தர்ம சங்கடங்கள் வரும். ஆனால் வார்த்தையில் நிதானமாக தான் பேசுவீங்க. அதில் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அமைப்பு இருக்குது. மனதைரியம் அதிகரிக்கும். எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி என்ற இலக்கு சீக்கிரம் கிடைக்கும்னு ஸ்பீடாக போவீங்க. செயலாற்றல் சூப்பராக வேலை செய்யும். செயலாற்றுவீங்க. ரைட்டுங்களா? அடுத்தது 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் அவசரப்பட்டுலாம் போகக்கூடாது, நிதானமாக போங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. தந்தை வழியில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வர மாதிரி இருக்குது. ஆனாலும் பெருசாக சண்டை போக்கெலாம் கிடையாது. எப்படி மைனஸாக இருந்தாலும் உங்கள் தெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதனால் சூப்பராக இருக்கலாங்க. 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். தொழில் ஸ்தானம். அங்கே தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு பெண்கள் மூலியமாக ஒரு பெரிய லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி தொழில் வியாபாரம் நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ ஒரு மகாலட்சுமி தாயாரை வணங்கிட்டு ஏதாவது உங்கள் வீட்டு பெண்மணி வச்சு ஆரம்பிங்க. அமோகமாக நடக்கும். இன்றைக்கி 11ஆம் வீட்டில் மாந்தியன் இருக்கார். லாபத்தில் சின்ன தடை, ஒரு சிம்பிளான ஒரு தடை வர்ற மாதிரி இருந்தால் கூட கடைசி நேரத்தில் கைகூடும். என்ன லாபம் கைகூடும், காரியம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா குரு இருக்கார். அப்போது சுப செலவுகள் வந்து சேரக்கூடிய தன்மை இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதில் எந்த பஞ்சம் இல்லை, நல்லா வாங்கி கொடுப்பீங்க, திருப்தியாக இருப்பீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு கண் இருக்குங்க. ரைட்டா? அதனால் கந்திஷ்டி இருக்குன்னு அர்த்தம். அதனால் எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்சம் உஷாராக வேலை பாருங்கள். ஆனால் உங்கள் உழைப்புக்கு எந்த பஞ்சமும் எந்த பாதகமும் கிடையாது. ரைட்டா? கொஞ்சம் கந்திஷ்டி இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையில் இன்றைக்கி நல்ல வியாபாரம் அமோகமாக நடக்கும். புது ஆர்டர்ஸ் கூட வருவதற்குண்டான வாய்ப்பு அந்த கிரக அமைப்பில் அட்டகாசமாக இருக்குதுங்க. சரிங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலத்துக்கு உரம் போடுறது அல்லது களை எடுப்பது இதுவரைக்கும் ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வீங்க. தண்ணீர் பாசனத்துக்குலாம் பிரச்சனை கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம் இன்றைக்கி. ரைட்டுங்களா? என்ன ஒரு விஷயம்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு வெள்ளை நிற துணி இருக்குல்ல, ஒயிட் கலர், அந்த வெள்ளை நிற துணியில் கொஞ்சமாக உப்பை முடிஞ்ச வீட்டு வாசலில் வச்சுருங்க. திருஷ்டி எல்லாம் கழிஞ்சு போய் உங்களுக்கு வியாபாரம் தொழில் வேலையில் அந்த எல்லாம் நல்லது நடக்கும். ரைட்டா? காலையில் வச்சுருங்க. சாயந்தரம் எடுத்து 3 சுற்று தலையில் லெஃப்ட்டு 3 ரைட்டு 3 சுற்றி யாருக்கு கால் பட இடம் தூக்கி வீசிடுங்க. அவ்வளோதானுங்க. நல்ல சிம்பிள் பரிகாரம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்தவரைக்கும் குடும்பம் அப்படின்னு எடுத்து பார்த்தா வீட்டில் விருந்தாளிகள் வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு தெரியுதுங்க. கலகலப்பான நாளாக இன்றைக்கி உங்கள் குடும்பமே சந்தோஷமாக இருக்கும். அது கண்டிப்பாக இறைவனவர்களால் வேண்டிக்கணும். காதலை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்றைக்கி உங்கள் ஆள் அது அம்னின்னு வச்சுக்கோங்க, ஐயனா வச்சுக்கோங்க. காதல் எப்படி எடுத்தாலும் இன்றைக்கி உங்கள் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்துனீங்கன்னா காதல் இன்னும் கொஞ்சம் துருதுருன்னு போகும். நல்ல காதல் ஜெயிக்கும், கவலைப்படாதீங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கும். ரைட்டாக? கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் இன்றைக்கி மனசில் அப்படியே பசக்குன்னு வந்து ஒட்டிக்கும். அப்பாடி மறந்துட்டே நினச்ச வந்துருச்சுரா சாமி அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. ரைட்டுங்களா? சரி. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வயிற்று வலி, கொஞ்சம் அஜீரண கோளாறு இருக்குது. கொஞ்சம் காரமான உணவுகளை தவிர்த்துடுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி சாப்பிட்ட உடனே வீட்டில் சீரகம் இருக்குல்ல, சீரகம் எடுத்து வாயில் ஒரு 2 மெல்லி விடுங்க. வயிறு அப்படியே சம்மர் 4 ஏப்பம் வந்து ஜீரணம் ஆயிரும். இது ஒரு கை வைத்தியம். லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 2ஆம் நம்பருங்க. லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பேர்ல் ஒயிட். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் இன்றைக்கி கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப காலை 9 மணிக்கு ஆரம்பித்து 9:48 வரைக்கும் இருக்குது. 9 to 9:48. ஏன்னா சந்திர பகவானோடு வந்து உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருக்கார். இந்த 48 நிமிஷத்தில் நீங்கள் அடியெடுத்து வச்சிங்கன்னா இந்த டைமில் அந்த கடவுளே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வழியை காமிச்சு கொடுப்பார். வெற்றி நிச்சயம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு புது காரியத்தை ஓப்பன் பண்ணுறப்போ. அடுத்தது நட்சத்திர பலன் போனால் புனர்பூசம் 4ஆம் பாதம் உங்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும். ஒரு எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி, உங்களை மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய செய்தி கூடிய வரையில் வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் செலவை குறைப்பது நல்லது.
பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாம் ஒரே காம்பினேஷன் தான். இது அப்படியே அமோகமாக உங்களுக்கு வேலை செய்யுதுங்க. நண்பர்களிடம் எந்த ரகசியத்தையும் ஷேர் பண்ணிக்காதீங்க, அது தேவையில்லாத இஷ்யூஸ் ஆகும். ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலைப்பளு கொஞ்சம் குறையும். வேலையை பொறுத்த வரைக்கும் நோ டென்ஷன், ரிலாக்ஸாக இருப்பீங்க. வண்டி வாழ்ந்த போகிறப்ப உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி ஒரு கைப்பிடி அரிசி இருக்குல்ல, அரிசி எடுத்து அப்படியே பறவைகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ போடுங்க. அந்த புண்ணியம் வந்து உங்களை நல்ல வழியை கொண்டு போய் சேர்க்கும்னு வச்சுக்கோங்களேன். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூங்க. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. இப்படி உங்களுடைய ராசியின் அதிபதி சூரியன் வந்துங்க இன்னைக்கு 8ல் கொஞ்சம் மறைஞ்சு தான் இருக்கார். சிம்மத்தை பற்றி 1 2 3 4 5 6 7 8ல் கொஞ்சம் மறைஞ்சு தான் இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகும் பார்ப்போம். அதுக்கு முன்னால் இந்த 3 4 5 6 வீடு எல்லாம் வந்துங்க கதவு லாக்காயிருக்கு. அதாவது கிரகங்கள் இல்லை, அதனால் அங்கே நம்ம போக வேண்டாங்க. அடுத்தது 1ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் கேது இருக்கார். அப்போ மனசில் ஒரு சின்ன ஒரு தவிப்பு, ஒரு பரிதவிப்புன்னு சொல்லுவோம்ல, அது ஒரு ஆனால் ஆன்மீக பலம், அந்த கடவுள் அருள் உங்களை காப்பாற்றும். ரைட்டுங்களா? 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் ரைட்டா அஸ்தம லெவலில் தான் இருக்கார். நாளைக்கு சாயந்தரம் மாறிடுவார், காலையிலேயே மாறிடுவார். அப்போ அஸ்தமத்தில் இருந்தால் குடும்பத்தில் இன்றைக்கி பணப்புழக்காட்டம் நல்லாவே இருக்கும். முகத்தில் ஒரு தனி தேஜஸ் சிம்மராசி நேயர்களுக்கு தெரியும். எத்தனை கவலை வந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டேன். ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. பார்ட்னர் கூட சின்ன வாக்குவாதம் வரும், கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம் 8ஆம் வீட்டில் இப்போ சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. வீட்டிலிருந்து கொஞ்சம் வெளியே போகிறப்போ கொஞ்சம் உஷாராக எல்லா விஷயத்திலும் இருக்கணும். ரைட்டாக கவனமாக இருக்க வேண்டிய நாள் தான். 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே சுக்கிரன் இருக்கார். தந்தை வழியில் அல்லது குலதெய்வம் உங்கள் வழியில் வந்து ஒரு பெரிய உதவி சட்டு போட்டு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் வர்றப்போ அந்த ஹெல்ப் ஒன்று கிடைக்குன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா உங்களுக்கு வந்து இந்த மாந்தி, அப்போ தொழிலில் சின்ன சின்ன தொய்வு வரக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் சுக்கிரன் பலம் அதை சரி பண்ணிடும். ரைட்டா? அது பார்த்துக்கோங்க. 11ஆம் வீட்டை பொறுத்தவரை குரு அண்ணன் தனியாக இருக்கார். எடுத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். பெரிய மனிதனோட ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நம்பிட்டுங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு கண்டிஷ்டே இருக்குங்க. உங்களுக்கு அப்படி தான். அதனால் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்களை டீஸ் பண்ணுற கூட நிறைய வருவாங்க. நம்ம வேலையே நமக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது தொழில் ஸ்தானத்தை வியாபார ஸ்தானம் எடுத்து பார்த்தா கடையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் சில பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் பத்தாமல் இருந்தால் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுங்கள். கடையில் இருக்கக்கூடிய வேலையாட்களை இருந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க. உங்கள் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் தொழில் வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்போ தான் கல்லாப்பெட்டி கலகலக்கும் அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டத்தில் இன்றைக்கி புதுசாக ஆள் போடவோ அல்லது மிஷினரிஸ் வேலை ஏதாவது டிராக்டரு இந்த ரோட்டாவேட்டர் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படி இருக்குதுன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, கிடச்சா வாங்கி வைங்க, ஃப்யூச்சருக்கு நல்லது. உங்களை பொறுத்து இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறப்போ ஒரு சிகப்பு நிற துணியை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தடைகள் கொஞ்சம் அகலும் அப்படின்னு சொல்லாங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இன்றைக்கி நீங்கள் எதையும் விட்டு கொடுத்து தான் போகணும், கொஞ்சம் அனுசரித்து தான் இருக்கணும். அப்போ தான் வீட்டில் கொஞ்சம் நிம்மதி ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரிங்களா? சரி, காதல் அப்படின்னு பொதுவாக எடுக்க உங்கள் ஆள் இன்றைக்கி உங்கள் மேலே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு என்னென்னு நீங்கள் அந்த காதலிக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த ரகசியத்தை நீங்கள் ஓப்பனாகவே இன்றைக்கி பேசலாம். சரிங்களா? அந்தளவுக்கு உங்கள் மேலே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்காங்க 2 பேர். பேசுங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் இன்றைக்கி கவனம் சிதறாமல் பார்த்துக்கோங்க. கஷ்டப்பட்டு படித்தா தான் சார் நாலு முன்னேற முடியுங்கிற ஒரு பண்ணுங்க. அப்படி கஷ்டப்பட்டு படிச்சின்னா பலன் நிச்சயம், அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பித்தம் அல்லது கண் சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் சாப்பாட்லேயும் கவனம் வச்சுக்கோங்க. ரைட்டா? என்ன இந்த காலையில் எழுந்திரிச்சு இளநீர் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது மாதிரி பண்ணிங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதானுங்க. ஜம்மு நல்லா சரியாயிடும். லக்கி நம்பர் 1ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா கோல்டு கலர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு பொற்காலம் கோல்டன் ஹவர்ஸ் எடுத்து பார்த்தா இன்றைக்கி மத்தியானம் 1:25 மணிக்கு ஆரம்பித்து 2:13 வரைக்கும் அந்த 48 நிமிஷம் உங்களுக்கு சூப்பர் பவர் வேலை செய்ய போகுது. காரணம் 11 இருக்கக்கூடிய குருவோட பார்வையால் அந்த 48 நிமிஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அமோகமாக இருக்கும். ஒரு நல்ல வழிக்கு உறுதுணையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நட்சத்திர பலன் அப்படின்னு பார்த்தா மகம். அவங்களுக்கு தடைப்பட்ட காரியம் இன்றைக்கி ஸ்பீடாக முடியும். ரைட்டா? ரொம்ப ஏக்கமெல்லாம் படாதீங்க, ரொம்ப வேகம் வேண்டாம், அதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருங்கன்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது பூரம் நட்சத்திரம். அவங்களுக்கு இன்னைக்கு நல்ல அமோகமான வாழ்க்கை அமையப்போகுது. நினச்சது நடக்கக்கூடிய அமோகமான வாழ்க்கையை சேரும்போது ஆபரண சேர்க்கை கூட உண்டு. சில பேர்த்துக்கு அனாவசியமாக யாருக்கிட்டையும் வம்பு வழக்கு போக வேண்டாம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. நினச்சது நடக்கும். கொஞ்சம் தடங்கள் வந்தாலும்
பின்னாடி அது மகிழ்ச்சியாக தான் முடியும். கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. நடக்கலையேன்னு இப்போ சொன்னோன்னே நடக்கலையேன்னு கோபப்படக்கூடாது. கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க சொல்லிட்டுங்க. இன்றைக்கி நீங்கள் சூரிய பகவானை மனசார நினச்சிக்கிட்டு பறவைகளுக்கு கொஞ்சம் ஏதாவது கோதுமை அரிசி கொஞ்சம் எல்லாம் வைங்க. உங்கள் கஷ்டம் எல்லாம் எங்கே போச்சுனே தெரியாது. நல்லது நடக்கும். போய்ட்டு விட்டுங்களா? தேங்க்யூ. வணக்கம். அன்பான கன்னி ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் முருகா ராசி அதிபதி புதன் இன்றைக்கி 6ல் ராகுவுடன் ஒட்டிக்கிட்டார், அட்டாச் ஆகிட்டார். அப்போது 2, 3, 4, 5 வீடெல்லாம் இன்றைக்கி எல்லாம் காலியத்தான் இருக்குது. அது நமக்கு தேவையும் இல்லை. அதனால் மற்ற வீட்டை பார்க்குற 1ஆம் வீடு, அங்கே லக்ன வீட்டை பொறுத்தவரைக்கும் சந்திரன் இருக்கார். அங்கே சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு வேறு பக்கத்து வீட்டுக்கு போயிடுவார்னு வச்சுக்கங்களேன். அப்போ அப்படி இருந்தால் என்ன ஆகுனா, இன்றைக்கி மனசு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. ரைட்டுங்களா? நினச்ச காரியம் சட்டு போட்டு நடக்குங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 6ஆம் வீட்டில் ராகுவும் புதன் இருக்காங்க. அப்போ எதிரிகள் கொஞ்சம் தொல்லை தருவாங்க. சுரண்டி விட்டாலும் போவாங்க, கம்முன்னு இருக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்கள் புத்திசாலித்தனத்தால் அவங்களெல்லாம் ஏப்பா என்னையே சொல்கிற நீயே அப்படின்னு நீ விளாசிடுவீங்க. அதனால் கொஞ்சம் பயந்து தான் இருப்பாங்க எதிரிகள் எல்லாம். 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. வீட்டுக்காரமாக கூட சின்ன சின்ன பஞ்சாயத்து வரும். கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அம்மனியோட பஞ்சாயத்து வந்தால் அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டுங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா சுக்கிரன் இருக்கார். அப்போ திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய வீட்டில் என்னென்ன பழைய ஏதாச்சும் அடமானங்குது பொருள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை மீட்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது இன்றைக்கி. ரைட்டா? அந்த மாதிரி இருக்குது. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே மாந்தி இருக்கார். அப்போ மாந்தி தனியாக தான் இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செய்யக்கூடிய மாந்தி இருந்தால் என்ன 9 ஆமாங்க, தெய்வ வழிபாட்டில் இன்றைக்கி அதீத ஆர்வம் வரும். ரைட்டா? எதை பண்ணாலும் சரி. ஏன்னா 9ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் 2, 3 பலன் இருக்குங்க. இன்றைக்கி மற்ற கிரகத்தை பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தேன். அப்போது உங்களுக்கு குலதெய்வத்து மேலே ஒரு பற்றுதல், இஷ்ட தெய்வத்து மேலே ஒரு நம்ம கடவுள் தாண்டா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். சரிங்களா? அதனால் 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா குரு தொழில் இன்றைக்கி குரு இருக்கா. அப்போ தொழிலில் இன்றைக்கி பெரிய வாய்ப்பு ஒன்று தேடி வரும் உங்கள் வாசலில். நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு காரியம் கூட வரசா ஏன்னா உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு டக்குன்னு சொல்லுவாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இருந்தாளா வரமாட்டான்னு நினச்சனே அப்படின்னு. அந்தளவுக்கு ஒரு அமோகமான அமைப்பு உங்களுக்கு உருவாகும்னு சொல்ல வரும். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கேதனை தனியாக இருக்கார். அப்போது சுப செலவுகள் தேடி வரும், மனசு திருப்தியாக இருக்கும். ரைட்டுங்களா? இதெல்லாம் அதாவதுங்க ஒரு 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 வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் அதை மட்டும் வச்சு பலன் சொல்கிறது ஒரு டைப்புங்க. மற்ற கிரகங்கள் சாராம்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பலன் சொல்லுவது தான் கரெக்டாக இருக்குது. அதுவே சரியாக செல்வதற்கு பலிக்க மாட்டேங்குது. அப்புறம் தனித்தனியாக சொல்லி என்ன பண்ணுறாங்க? அதுதான். ரைட்டுங்களா? எல்லாம் நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலையில் இன்றைக்கி உங்களோட நிதானமான அணுகுமுறைக்கு நல்ல பாராட்டு எல்லோரும் அதேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாராட்டு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நல்லது நினைக்கிறீங்க, நல்லது சீக்கிரம் நடக்கும், கவலைப்படாதீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு நல்லா இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புது யுக்திகளை கையாண்டு லாபத்தை எப்படியே சம்பாதிக்கணும்டா அப்படின்னு ஒரு தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல அமோகமான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் இன்றைக்கி தண்ணி பாய்ச்சவோ அல்லது பயிர் ஒரு இந்த மாந்தோட்டமெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு வந்து மருந்துலாம் அடிக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மருந்து அடிப்பதற்கும் இன்றைக்கி உகந்த நாள் தான். மொத்தம் விவசாயி பிஸி தான் இன்றைக்கி. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான டீல் பேசுகிறப்போ கிழக்கு பக்கம் உட்காந்து பேசுங்க. அதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு கிரகாச்சார அமைப்பு உங்களுக்கு சொல்லுது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா உடன் பிறந்தவங்க கூட இன்றைக்கி ஒரு சின்ன விவாதம், நீங்கள் சொன்னவங்க கேட்குறதில்ல, அவங்க சொன்னவங்களுக்கு புரியறதில்லை, அந்த மாதிரி ஒரு சின்ன விவாதம் வரும். ஆனாலும் அந்த விவாதத்துக்கு அப்புறம் அந்த காரியம் நன்மையில் முடியும். ரைட்டுங்களா? சரி. காதலை பொறுத்த வரைக்கும் புதிய காதல், உண்மை காதல் ரொம்ப மனசார நினச்சிட்டு இருந்து அதுக்கு இன்னும் இன்றைக்கி கொஞ்சம் அச்சாரம் போடக்கூடிய நாள் தானுங்க. காரியம் சட்டு போட்டுன்னு கை கொடு, உண்மை காதலாக இருந்தால். ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் இன்றைக்கி நினைவாற்றல் அதிகரிக்கும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். அட்டகாசமாக படிக்கிறாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கேஸ்டபிள் வர மாதிரி இருக்குது. எண்ணெய் பலகாரம் தவிர்த்துக்கோங்க. காலங்காலத்தில் நெரிச்சு 2 மெதுவடை ஒரு காப்பி குடிக்கிறத தவிர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பலகாரத்துக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. இன்றைக்கி வரசா ஒரு துண்டு இஞ்சி அப்படி லைட்டாக எடுத்து மென்று கூட சாப்பிடுங்க. அப்படியே 2 ஏப்பம் வரும், ஜம்முன்னு சரியாயிடும். இதெல்லாம் ஒரு கை வைத்தீங்க சொல்லணும், ஆரோக்கியத்துக்காக சொல்லணும். ரைட்டா? லக்கி நம்பர் 5ஆம் நம்பருங்க. லக்கி கலர் டார்க் க்ரீன் உங்களுக்கு நல்லாயிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா காலையில் 7:15 முதல் 8 மணி 3 வினாடி வரைக்கும் வேலை செய்யுது. ராசிக்குள்ளேயே சந்திரன் ரொம்ப பலமாக இருக்கங்காட்டி இந்த 48 நிமிஷத்தில் நீங்கள் அடியெடுத்து வச்சா அந்த காரிய வெற்றி நிச்சயமாக நடக்கும், தடைகள் அகலும். இதுதான் கோல்டன் ஹவர்ஸ் ஃபார் டுடே ஃபார் யூ. ரைட்டுங்களா?
நட்சத்திர பலன் போகிறப்போ உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் அரசு வழியில் காரிய தடைபாடுகள் எதாவது இருந்தால் அது நீங்கி உங்களுக்கு சட்டுப்பட்டுன்னு காரியம் முடியும். அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது, கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அஸ்தம் நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் முருகா மன அமைதி கிடைக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருப்பீங்க. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மனசை ஒருநிலைப்படுத்தி வச்சுருப்பீங்க. என்ன யாருக்கும் பணம் காசுலாம் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. சித்திரை 1, 2 பாதங்களை பொறுத்த வரைக்கும் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குதுங்க. வண்டி வாகனம் பயணத்தில் உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டுங்க, இன்றைக்கி ஒரு கைப்பிடி சர்க்கரையோ வெல்லமோ எடுத்து எறும்புகளுக்கு அப்படியே தூவி விடுங்க. அந்த கடவுளின் அருள் சீக்கிரம் உங்களுக்கு கிடைத்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க, நல்ல வழி கிடைக்கும். சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. போய்ட்டு வரட்டுங்களா? தேங்க்யூ. வணக்கம். பண்பான இந்த துலாம் ராசி நேயர்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் அதிபதி சுக்கிரனுங்க இன்றைக்கி 7ஆம் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமாக இருக்கார். அப்போது மற்ற வீடுகளில் அதாவது 1, 2, 3, 4 வீடுகள்லாம் காலியாக இருக்குது. நேராக 5ஆம் வீட்டுக்கு வந்தோம்னா அங்கே ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வழியில் ஒரு சின்ன சின்ன கவலைகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்களெல்லாம் படிக்கிறாங்களா இல்லையா, ஃப்யூச்சர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சின்ன கவலைகள் போகும். ஆனால் உங்கள் புதன் இருக்காரே, புதன் அவர் தானே உங்களுடைய இன்றைக்கி என்ன பண்ணுவார்னா அதை சரி பண்ணி கொடுத்துருவார். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கணும் அவசியம் இல்லை, ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன், செவ்வாய், சனி இருக்காங்க. கடன் தொல்லைகள் இன்றைக்கி கொஞ்சம் குறையத்தான் தொடங்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க. நினச்ச அளவுக்கு கடனால் பெரிய டார்ச்சர் இருக்காது. எதிரிகள்லாம் பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க, ரைட்டுங்களா? அடுத்தது 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ப்ளஸ் இருக்காங்க. அப்படி இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே அன்பு அமோகமாக ஜம்முன்னு வேலை செய்யும். பிஸ்னஸ் பார்ட்னர் மூலிமா கூட தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். ஏன்னா கலத்திரஸ்தானத்தில் அமோகமாக இருக்குது. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே மாந்தியனம் தனியாக இருக்கார். சின்னதாக ஒரு உதறல், ஐயோ பண்ணலாமா வேண்டாமல் ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் பயப்பட வேண்டாம், அது சரியாயிடும், ரைட்டுங்களா? சரி. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கார். அப்போ குலதெய்வத்தின் அருளால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இன்றைக்கி ஸ்பீடாக நடக்கும், கவலைப்படாதீங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது தனியாக இருக்கார். அப்போ திடீர் பண வரவு, அதாவது வராத கடன் வர்றது, கேட்ட இடத்துல பணம் கிடைக்காதுன்னு சொன்னவங்க இல்லை பணம் இருக்குது சார் தட்டுமா அப்படின்னு கேட்பது, இது போல் வரும். முதல்ல கையிருப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அஸ்தமாக போகிறார். அதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் அலைச்சலாக கொடுக்குறார். அது லாபகரமான அலைச்சலாக தான் இருக்கும், கவலைப்படாமல் இருக்குன்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களோட உழைப்புக்கேற்ற ஒரு மரியாதை மதிப்பு நார்மலான ஒரு வேலை இருக்குது, ஒன்றும் பெரிய தொந்தரவில் இருக்காது வேலையை பொறுத்த வரைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புது ஆர்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வரும். வாடிக்கையாளர்கள் திருப்தியாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலத்துக்கு உரம் போடவோ அல்லது அறுவடை செய்வதற்கோ ஒரு சப்போர்ட் இருக்குது, நல்லதாக இருக்குது. பாசன வசதி நல்லாவே இருக்குது, கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கடையில் ஒரு சின்ன ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு காலங்காத்திலே ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு சாப்பிட்டு வேலையை ஆரம்பிங்க. வியாபாரம் தகன்னு சூப்பராக நடக்கும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு வழிமுறை தானுங்க, ரைட்டுங்களா? சுகர் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? சர்க்கரை இல்லாத ஸ்வீட் சாப்பிட வேண்டியதான், இது மாதிரி அது மாதிரி இதை பண்ணுங்கள், சூப்பருங்களா? சரிங்க முருகா. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்காரர்கிட்ட இன்றைக்கி எதையும் நறுக்குன்னு கேட்டு முடிப்பீங்க. வெட்டுன்னு துண்டுன்னு தான் உங்களை பொறுத்த வரைக்கும் கசகசனே பேச மாட்டீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதே சமயம் எந்த காரியத்தையும் இன்றைக்கி தள்ளி போடாதீங்க, கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லலாங்க. காதலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆள் இன்றைக்கி உங்கள் மேலே ரொம்ப அன்பாக பாசமாக நேசமாக தான் இருக்கிறாங்க. மற்றபடி காதல், உண்மை காதல் ஜெயிக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது, தவறாக எந்த வழிமுறையும் கிடையாது. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இன்றைக்கி கவனம் செதறாமல் கொஞ்சம் படிக்கணுங்க. கஷ்டமான சப்ஜெக்ட் கூட ஈஸியாக புரிகிற அளவுக்கு கொஞ்சம் கவனம் வச்சு படிச்சிங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம், ரைட்டுங்களா? சரி. உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு சும்மா கால் வலி, லேசாக முதுகு வலி வர மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் நிதானமாக வேலையை பொறுமையாக பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப நேரம் டைம் எடுத்துகிட்டு செல்ஃபோனாக நோண்டிகிட்டு இருக்காதீங்க. டக்குன்னு சீக்கிரமாக தூங்க போங்க. காலையில் இருந்துச்சா ஃப்ரெஷ்ஷாக ஜம்முன்னு எந்திரிக்கலாம், ரைட்டுங்களா? லக்கி நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா ஸ்கை ப்ளூ நல்லாயிருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் 5:45 மணி முதல் 6:33 வரை 5:45 to 6:33 வரைக்கும் இருக்குது. ராசி அதிபதி இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்றைக்கி 7ஆம் வீடு கலத்திரஸ்தானத்தில் பலமாக இருக்கார். இந்த நேரம் உங்களுக்கு குபேர யோகம் வேலை செய்யும். குபேர யோகத்தை பற்றி நம்ம பேசி எல்லாம் சொல்லியாச்சு. அதனால் ஜம்மன் இந்த கோல்டன் ஹவர்ஸை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரம் அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் 3-4 பாதங்கள். நீங்கள் பண வரவு திருப்தியாக இருக்கும். கொடுத்த கடன் படிப்படியாக வரும். மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி நல்லது, ரைட்டுங்களா? அடுத்து சுவாதி நட்சத்திரம். அவங்கள பொறுத்த வரைக்கும் புதிய உறவுகள் தேடி வரக்கூடிய அமோகமான அமைப்பு நல்லாயிருக்கு. வேலையாட்களில் கொஞ்சம் அனுசரித்து பழகிக்கோங்க. பயணம் எங்காவது போகிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா குருவோட
பலம் இன்னைக்கு அதிகரிக்குதுங்க. பெரியவங்களோட வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லலாங்க. இன்றைக்கி போகிற வழியில் கோமாதாவுக்கு, அதாவது பசுவுக்கு கொஞ்சம் புல்லுக்கட்டு இல்லை 2 வாழைப்பழம் அது மாதிரி கொடுங்க. போகிற காரியம் தடை இல்லாமல் வெரசா முடியும். மகாலட்சுமி தாயார் கூட வந்தே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டுங்க. நல்லது பொழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. உங்களுடைய ஸ்பீடுக்கு நம்மளால் பேசவே முடியாது, அந்தளவுக்கு வேகமாக தான் இருக்கிறீங்க. உங்கள் ராசி நேர்பதி செவ்வாய்ங்க இன்றைக்கி 5ல் ஜம்முன்னு உட்காந்துருக்கார். மொத்தமாக இன்றைக்கி 1, 2, 3 மற்றும் 9ஆம் வீடில் இன்றைக்கி ஆளெல்லாம் கிரகங்கள் எந்த அமைப்பு இல்லைங்க. அதை விட்டுட்டு அப்படியே நேராக 4ஆம் வீட்டுக்கு உள்ளே வந்தீங்கன்னா அங்கே ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போ வீட்டில் ஒரு சின்ன பஞ்சாயத்து வரக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சண்டை சச்சரவு வந்தால் கூட பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. ஏன்னா சண்டை போட்டுருக்குறேன் புரியல, சத்தத்துக்கு வருவாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் பெருசாக வெரசா இல்லை, கொஞ்சம் அப்படி இருக்குது. சின்ன சண்டைகள் மனஸ்தாபங்கள் வர மாதிரி இருக்குது, சரியாயிடும். 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் செவ்வாய் சனி இருக்காங்க. பூர்வ புண்ணியம் பலத்தால் தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நடக்கும், ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு மனசில் நினச்ச குறைபாடுகள் படிப்படியாக நீங்கும். காரணம் பூர்வ புண்ணியஸ்தானம் இன்றைக்கி படிப்படியான முன்னேற்றம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். அப்போது உங்களுக்கு சுக்கிரன் இருந்தால் கடன் வாங்குவதை இன்றைக்கி தவிர்ப்பது நல்லது. செலவு வந்தால் கூட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சம் கடன் வாங்கிட்டு திருப்ப முடியல, வட்டி அப்படின்னு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய சூழல் இருக்கும். 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம் மாந்தி இருக்கார். பாட்டால் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். அதே போல் குடும்பத்தில் அம்மனி சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேட்பது நல்லது. கொஞ்சம் உஷாராக இருக்கும்னு வச்சுங்களேன். 7ஆம் வீட்டில் மாந்தி இருந்தால் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு. 8ஆம் வீட்டை பொறுத்தவரைக்கும் குரு, அப்போ அஷ்டம குருவாக இருக்குங்காட்டி உங்கள் பேச்சை கேட்பதற்கு 4 பேர் வருவாங்க. முருகா தும்மலம் கொடுத்துட்டா முருகன். அதனால் எந்த காரியம் டக்கு டக்குன்னு நடக்கும், கௌரவம் கூடும், ரைட்டுங்களா? முருகா சரணம். இதெல்லாம் ஒரு சகுனம் பார்த்து பண்ணுறவங்களுக்கு அது புரியுன்னு வச்சுக்கங்களேன், சரிங்களா? எல்லாம் 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்கார். அப்போ தொழிலில் ஒரு சின்ன மாற்றம் செய்ய நினைப்பவங்களுக்கு அது வெற்றிகரமான அமைப்பாக இருக்கும், ரைட்டுங்களா? 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் அஸ்தமாக போகிறார். அதுக்கு முன்னால் உங்களுக்கு லாபம் கலகலன்னு கொடுத்துட்டு தான் அவர் கிளம்புறாரு. பழைய பாக்கியல் படிப்படியாக வசூலாகும், சரிங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகா, வேலையில் இன்றைக்கி உங்களோட திறமை பளிச்சுன்னு தெளிய வரும். மேலதிகாரிகள் ஆச்சரியப்படுவாங்க. வேலையில் சுணக்கங்கள் பெருசாக இல்லை. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையில் இன்றைக்கி புது வாடிக்கையாளர்களை தேடி வருவாங்க. வியாபாரம் சூடு பிடிக்கும். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலத்துக்கு நீர் பாய்ச்சறது, கொஞ்சம் உரம் போடுறது எல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. உபரி வருமானம் ஓகே தான், சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை யாராவது பேசுகிறீங்க அல்லது ஒரு டீல் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளை நிற கர்ச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே பேசுங்க, ரைட்டா? காரியம் கைகூடும். நம்பி பண்ணுறவங்களுக்கு நல்லது நடக்கும், அவ்வளோதான். சரிங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரம்மா அன்றைக்கி ரொம்ப பண்ண முரண்பாடாக இருந்தாலும் அன்பில் பாசம் நேசத்தில் குறைவு இருக்காது. ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டுன்னு வாங்கி கொடுத்து அம்மனி போய் அசத்துனீங்கன்னா அந்த கோபதாபங்களும் எங்கே போச்சுனே தெரியாது. கொஞ்சம் அப்படித்தான் பண்ணால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும், ரைட்டுங்களா? காதலை பொறுத்த வரைக்கும் புதிய காதலுக்கு இன்றைக்கி ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாள் தானுங்க. பொண்ணு வீட்டில் கூட சம்மதம் கிடைக்க மாட்டேன் தெரியுதுங்கோ. இன்றைக்கி நல்லா தான் அந்த கிரக அமைப்பு வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு அமோகமான அமைப்பு தான் இருக்குது. கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வருஷா பேசி பாருங்களேன் அம்மனி வீட்டில், ரைட்டுங்களா? உங்களை பற்றி பேசி பாருங்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் முருகா படிப்பில் இன்றைக்கி புத்தி நல்லா பரபரன்னு வேலை செய்ய போகுது. எக்ஸாம் பயமெல்லாம் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது, நல்லா படிக்கலாம், சூப்பராக இருக்குதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் பித்தம் அல்லது தலைவலி சார்ந்த தொந்தரவு இருக்குதுங்க. கொஞ்சம் அதுக்கு மாதிரி தைலங்கிறது ஓட்டுக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. தூக்கம் இல்லாத ஒரு காரணம், நல்லா தூங்குங்க, ரைட்டா? மற்றபடி பெரிய தொந்தரவு இல்லைங்க. லக்கி நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பருங்க. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா ஆரஞ்சு கலர் நல்லாயிருக்கு. இன்றைய கோல்டன் ஹவர்ஸ் உங்களுக்கு எடுத்து பார்த்தா காலையில் 11:30 மணிக்கு ஆரம்பித்து 12:18 வரைக்கும் கோல்டன் ஹவர்ஸ் வேலை செய்யுது. காரணம் 11ல் இருக்கக்கூடிய சந்திரனோட பலத்தால் இந்த நேரம் உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி தர்றாங்க. அப்போ கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டுங்க. நட்சத்திர பலனுக்கு போல் விசாக நட்சத்திரம் அவங்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும். மனசுக்கு உற்சாகமான தன்னம்பிக்கை மிக்க ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது விசாகத்துக்கு நல்லது. அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா கௌரவம் உங்களுக்கு நல்ல ஒரு அந்தஸ்தோடு உங்களுக்கு வச்சுருப்பாங்க. ஒரு மன நிம்மதியான வாழ்க்கை தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த மனக்குறைகள் இருக்குது. கொஞ்சம் குலதெய்வத்தின் அருள் கொஞ்சம் இன்றைக்கி வேண்டும்னு வச்சுக்கங்களேன், சரிங்களா? கொஞ்சம் வெளிநபர் விஷயத்தில் தலையீடு வேண்டாம்னு சொல்லிட்டுங்க. கேட்டை நட்சத்திரம் காரியம் கண்டிப்பாக கைகூடும். அதே சமயத்தில் பணத்தை யாருக்கும் கொஞ்சம் ஒசகா கடனுக்கு கொடுத்துடாதீங்க, அப்புறம் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி வீட்டு வாசலில் ஒரு அகல் விளக்கை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனசார ப்ரே பண்ணுங்கள். காரியத்தை தடைகளை நீங்கி டக்குன்னு நடக்குன்னு வச்சுக்கங்களேன். நல்லது பலிக்கட்டும். நற்பவி விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தேங்க்யூ.
வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. தாராள பலம் தான் உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்கள் ராசியின் அதிபதி குருங்க இன்னைக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களை அப்படியே பார்த்துட்டு இருக்கார். என்ன பண்ணலாம் நம்மளால் அப்படின்னு, ரைட்டுங்களா? அதை பொறுத்த வரைக்கும் 1, 2, 8, 11, 12ஆம் வீடெல்லாம் அன்றைக்கி பெருசாக தொந்தரவு இல்லை, எல்லாம் கொஞ்சம் எம்டியாக தான் இருக்காங்க. நேராக 3ஆம் வீட்டுக்கு வாங்க. அங்கே வந்தீங்கன்னா ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போ ராகு ப்ளஸ் புதன் இருந்தால் இளைய சகோதரர் வழியில் ஒரு நல்ல செய்தி தேடி வரும். தைரியமாக ஒரு முடிவெடுப்பீங்க. நோ கன்ஃபியூஷன் ஃபார் திஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன், செவ்வாய், சனி இருக்காங்க. வீட்டில் சின்னதாக ஒரு சின்ன சின்ன மராமத்து வேலைகள், ஒரு பழுது பார்க்குற வேலைகள் வரும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி சுக்கிரன் இருக்காங்க. அப்போ பிள்ளைகள் வழியில் ஒரு பெரிய பெருமை வந்து சேரும். பூர்வ புண்ணிய பலம் இன்றைக்கி உங்களுக்கு ஜம்முன்னு வேலை செய்யுது. அவங்க செஞ்ச புண்ணியம் உங்களுக்கு வழி நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்டுங்களா? 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு மாந்தியன் இருக்கார். அப்போ சின்னதாக கொஞ்சம் உடல் தொந்தரவு, மெயினாக அஜீரண கோளாறு, வயிறு தொந்தரவு வரும். அது சுக்கிரன் பலன் இருக்குது. தொந்தரவு வந்து சரியாகும். கொஞ்சம் என்ன அந்த மாதிரி கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கலத்திர ஸ்தானத்தில் குருன்னு இருக்கார். ராசியை குரு பகவான் ரொம்ப ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ இன்றைக்கி நீங்கள் எதை தொட்டாலும் அது நடக்கும். உங்களுக்கு பாட்டன் மூலியமாக தொழில் விருத்தி உண்டாகும், வியாபாரம் செழிக்கும், அம்மணி வகையிலையும் அமோகமான ஆதரவு உண்டு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 7ஆம் வீட்டில் குரு அட்டகாசம். அப்புறம் 9ஆம் வீட்டை பொறுத்தவரை கேதன் இருக்கார். அப்போ ஆன்மீக பயணம் அல்லது கோயில் விசேஷங்களை கலந்தக்கூடிய தன்மை அல்லது ஒரு கோயிலை பற்றி சிந்தனை வரக்கூடிய தன்மை இருக்கும்னு அர்த்தம். 10ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்காங்க. அஸ்தம் ஆக போகிறார். அதுக்கு முன்னாடி தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய திருப்பத்தை உங்களுக்கு கொண்டு பண்ணிட்டு போகிறார். புதிய வாய்ப்புகள் சட்டுப்புட்டுன்னு அமையும் உங்களுக்கு, ரைட்டுங்களா? சரி, உங்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் நல்லாவே இருக்குதுங்க. மேலதிகாரிகள் எல்லாம் சரி, உங்கள் சப்பார்டினேட் எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. வேலையில் எந்த சுணக்கம் இல்லை, ஜம்முன்னு வேலை செய்யலாம். இன்றைக்கி கவலைப்படாமல் இருங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்கள் கூட இன்றைக்கி ஒரு முக்கியமான டீல் போடுவீங்க. அது ரொம்ப லாபம் தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. உங்களுக்கு நீங்களும் பார்ட்னரை புரிஞ்சு, பார்ட்னரும் உங்களை புரிஞ்சா அப்புறம் தொழில் வியாபாரம் சொல்லிக்க வேணும். அட்டகாசம், ரைட்டுங்களா? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி நிலத்துக்கு மருந்து அடிக்கவோ தண்ணி பாய்ச்சுவோ ரொம்ப உகந்த நாள். அட்டகாசமாக அள்ளி தெளிங்க. ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் நிற ஒரு கர்ச்சீஃபை வச்சுக்கிட்டு வியாபாரம் தொழிலில் அப்படியே வச்சு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரபரம் நடக்கும் வியாபாரம். ஒரு கேஸ் பார்சலில் போட்டு வச்சுருங்களா, ரைட்டுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காரியம் இருக்குது இல்லை, அது புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி வீட்டுக்காரம்மாக்கிட்ட இன்றைக்கி எதையும் விட்டு கொடுத்து போவீங்க, அவங்களும் உங்களை விட்டு கொடுத்து வருவாங்க. தாம்பத்தியம் சிறக்குது, ரைட்டா? 50 வயசுலேயும் அந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். அதுதான் குடும்பத்தில் சொன்னோம், ரைட்டுங்களா? வீட்டுக்கார அம்மாவோட மகாலட்சுமியினுடைய அந்த தன்மை இருக்குது. புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பல விஷயத்தை சாதனை பண்ணலாம். இன்றைக்கி அம்மனியோட அருளால் காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்கள் ஆள் இன்றைக்கி உங்கள் மேலே ரொம்ப பாசம் நேசமாக இருக்காங்க. ரொம்ப உண்மையான காதல், நல்ல தன்மையான ஒரு காதலாக போயிட்டு தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டுங்களா? கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இன்றைக்கி ரொம்ப நினைவாற்றல் அதிகரிக்குதுங்க. ரொம்ப நல்ல பசங்க பரீட்சைக்கு பயந்து ரொம்ப பயப்படாதீங்க. தைரியமாக படிச்சுட்டீங்கள, முடிஞ்ச நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, ரைட்டா? ஹிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. அதை ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா போது ஜம்முன்னு விடல. பொற்காலங்க இன்றைக்கி கல்வியை பொறுத்த வரைக்கும் தைரியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முதுகு வலி, கால் வலி வர மாதிரி இருக்குது. அப்போ ரொம்ப நேரம் நிற்காதீங்க, அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டுங்க. முடிஞ்சா தூங்குறப்ப நைட்டு ஒரு பாலில் கொஞ்சம் மிளகு இல்லை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குடிச்சிங்கன்னா கொஞ்சம் தெம்பாக தூங்கலாம். சளி தூங்க நம்மளையான தளி தொந்தரவாக இருந்துன்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம அதை பேசினா டாக்டர் மாதிரி ஆயிடுவோம், ரைட்டுங்களா? லக்கி நம்பரை பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு 3ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா எல்லோ கலர். அப்புறம் உங்களுக்கு கோல்டன் ஹவர்ஸ் அதை பார்த்தா மத்தியானம் 12:45 ஆரம்பிச்சுங்க. 1:33 1:33 12:45 to 1:33 வரைக்கும் இருக்குது. காரணம் 7ஆம் வீடு கலத்திர ஸ்தலம். அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்கள் ராசியை அப்படியே பார்த்துட்டு இருக்கார். அந்த 48 நிமிஷத்தில் என்ன ஆகும்னா நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அந்த காரியம் 12:45 1:33 வரைக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் ஜம்முன்னு நிறைவேறும். செஞ்சு தான் பார்ப்போமே, ரைட்டுங்களா? நல்லது நடக்கட்டும், ரைட்டுங்களா? மூலம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலனில் இன்றைக்கி தடைப்பட்ட காரியம் தடை இல்லாமல் இன்றைக்கி விரசாக நடக்கும், ரைட்டா? கவலைப்படாதீங்க. வண்டி வாகனம் ஓட்டுறப்போ ஸ்பீடும் வேண்டாம்னு மூல நட்சத்திரம் சொல்லலாம். பூராடத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலை. ஒரு காரியம் நடக்கலையே அப்படிங்கிற கவலை இன்றைக்கி தீரும். அனாவசிய பேச்சை தவிர்ப்பது நல்லது. உத்திராடம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அப்படித்தான். தடைப்பட்ட காரியத்தில் இருந்த சுணக்கங்கள் நீங்கிவிடும், கௌரவம் அதிகரிக்கும், கோபத்தை குறைப்பது உத்திராடத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு, ரைட்டுங்களா? இன்னைக்கு போகிற வழியில் கோமாதாவுக்கு பசுவுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுங்க. கஷ்டமெல்லாம் தீர்வு வரும், கவலைப்படாதீங்க. நல்லது நடக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. தேங்க்யூங்க. வணக்கம்.
உழைப்பாளி அப்படின்னு சொன்னாவே அது மகர ராசி தானே. அப்பேற்பட்ட என்னுடைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள், சொந்தங்கள் அனைவருக்கும் ராசியின் அதிபதி சனி. இன்றைக்கி சனீஸ்வரன் 3ஆம் வீட்டில் பக்கபலமாக வந்திருக்கார். அப்போ 1, 7, 10, 11ஆம் வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெரச காலியாக இருக்குது. அதை விட்டு தள்ளுங்க. அடுத்தது 2ஆம் வீட்டுக்கு வாங்க. அங்கே வந்தீங்கன்னா என்ன இருக்காங்கன்னா ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அப்போது பண வரவு இன்றைக்கி கலகலக்கும், ஜம்முன்னு வேலை செய்யும். ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் அவசியம். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அதில் வருது அப்படி ரைட்டுங்களா. அடுத்த வீடு 3ஆம் வீடு. அங்கே சூரியன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் சனியன் இருக்காங்க. அப்போ தைரியம் வீரியம் அதிகரிக்கும். எதிரிகள் உங்கள் முன்னாடி நிற்கவே பயப்படுவாங்க ரைட்டுங்களா. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்காங்க. அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இன்றைக்கி. அட்லீஸ்ட் கொட்டேஷன் வாங்கி பண்ணலாம் அப்படின்னு யோகம் இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தா லேசாக முதுகு வலிக்குதுங்க. நம்ம ராசி என்ன பண்ணுறது, அப்பப்போ எந்திரிச்சு கோர முடியல. சரிங்க முருகா. அடுத்தது உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, வீட்டுக்குள்ளே சந்தோஷம் நிலவுங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் இருங்க ரைட்டுங்களா. அதே சமயத்தில் 5ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் பார்த்தா அங்கே மாந்தி இருக்கார். பிள்ளைகளோட படிப்பில் உங்களுக்கு ஒரு கவலை வரும். அவங்க கவலைப்பட மாட்டான், நீங்கள் தான் கவலைப்படணும். என்ன பண்ணுவானா, படிக்கிறானா இல்லையான்னு தெரியவே மாட்டேங்குது. நாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் ரைட்டுங்களா. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு. அப்போ பழைய கடன்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும், நிம்மதி கிடைக்கும், ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லலாம். 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே கேதன் இருக்கார். திடீர் அலைச்சல். கம்முன்னு தான் வந்துருப்போம். திடீர்னு பார்த்தா அங்கே வர சொல்லி இங்கே வர சொல்லி வாங்க கூப்பிடுவாங்க. அலைச்சல் இருக்கும். ஆனால் லாபகரமான அலைச்சல் தான் ரைட்டா. போனால் காரியம் நடக்கும் ரைட்டுங்களா. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அப்போது அஸ்தமாக போகிற சந்திரனுக்கு நாளைக்கு வேறு கிரகத்துக்கு போகிறார், அதுக்கு வேறு ராசிக்கு போகிறார். அதுக்காக சொல்கிறோம். பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கங்காட்டி இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்கள் வாசலில் தேடி கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தா அவரை பக்கத்து வீட்டுக்கு போகிறார், கவலைப்படாதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஆஃபீஸில் இன்றைக்கி வேலைப்பளு படிப்படியாக குறையும். மேலதிகாரிகளாகட்டும் சப்பார்டினேட் எல்லாமே சப்போர்ட்டாக இருப்பான், உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பான். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஜாபை பொறுத்த வரைக்கும், தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடையில் இன்றைக்கி புது புது வாடிக்கையாளர்களை தேடி வருவாங்க. வியாபாரம் சூடு பிடிக்கும். ஒரு பிஸியாக இருப்பீங்க, உங்களை வந்து பார்க்கவே முடியாது. வியாபாரம் தொழில் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். உங்களை பொறுத்த வரைக்கும் தோட்டத்தில் இன்றைக்கி புதுசாக ஆள் போடவோ அல்லது ஏதாவது ஒரு டெம்பரவரியாக ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பார்த்தா அது மாதிரி கொஞ்சம் பிஸியாகவே இருப்பீங்க. மற்றபடி மிஷினரி ஏதாவது டிராக்டர் ரிப்பேர் அல்லது இந்த ரோட்டோவேட்டர் சர்வீஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு செலவும் இருக்குது. பட் அது பெரிய தொந்தரவுன்னு வச்சுக்கலாம், வழக்கமான செலவு தான். பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்னு எடுத்து பார்த்தா இன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான டீல் பேசுகிறப்போ ஒரு ப்ளூ கலர் ஒரு கர்ச்சீப் வச்சுக்கிட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காரியத்தில் இருந்த தடைகள் நீங்கும்னு வச்சுக்கங்களேன் சரிங்களா. இது ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட்டாக சொல்லலாம். அதே சமயத்தில் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்காரர்கிட்ட இன்றைக்கி நீங்கள் எதையும் நறுக்குன்னு கேட்டு ஏங்க சொல்லிட்டே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சண்டைக்கு போனாலும் போவீங்க. உங்கள் காரியத்தில் கண்ணாக இருப்பான். வீட்டுக்காரர்கிட்ட நீங்கள் அம்மனியில் என்ன சொல்லுவாங்க 100% 10% கரெக்டாக எதிர்பார்ப்பாங்க. அதனால் அம்மனி என்ன சொன்னாலும் நம்ம குடும்பத்தில் கணவன் கேட்பது நல்லது ரைட்டுங்களா. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இன்றைக்கி, அதுக்காக சொல்ல வரோம். அதே சமயம் காதலை பொறுத்த வரைக்கும் முருகா, அவங்க காதல் இன்றைக்கி புது காதலை கூட அச்சாரம் போடக்கூடிய நல்ல நாளில் உங்களுக்கும் அப்படி தான் ஒரு நல்ல காதல் போகிறப்போ வீட்டில் கூட பேசலாம். சம்மதம் கிடைப்பதற்கு கிரீன் சிக்னல் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, பேசி பாருங்கள். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இன்றைக்கி புத்தி நல்லா வேலை செய்யும். எல்லாம் எக்ஸாம் எல்லாம் பெருசாக அட்டிக்க மாட்டீங்க, விட்டு பார்த்துக்கலாம். நமக்கு தெரியாத கொஸ்டினா நமக்கு தெரியாத ஆன்சர் அப்படின்னு தைரியம் இருக்குது. அந்த தைரியம் தான் முக்கியம். அந்த தைரியம் உங்கள்கிட்ட இருக்குது ரைட்டுங்களா. சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு பித்தம் அல்லது தலைவலி சம்மந்தமாக தொந்தரவு வருதுங்க. சாப்பாட்லேயும் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா 8ஆம் நம்பருங்க. ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஒரு பொற்காலம் அப்படின்னு உங்களுக்கு டைம் எடுத்து பார்த்தா காலையில் 10:15 ஆரம்பித்து 11:03 வரைக்கும் 11 மணி 3 வினாடி வரைக்கும் வேலை செய்யுது. காரணம் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராசியின் அதிபதி அது சனியோட பலத்தால் இந்த நேரம் உங்களுக்கு குபேர யோகம் வேலை செய்யுது. குபேர யோகத்தை பற்றி நல்ல டைம் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அதனால் தொட்ட காரியத்தை அந்த டைமில் ஆரம்பிங்க, ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம், ஜெயிக்கலாம் சரிங்களா. அப்புறம் நட்சத்திர பலன் பார்க்குற உத்திராடம் இன்றைக்கி 2, 3, 4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் காரிய தடைகள் எல்லாம் விலகி ஒரு காரியம் நினச்சிட்டு இருந்தீங்களா மனசளவில் ஒரு வழி கிடைக்கும். எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு வழி கிடைக்கும். கொஞ்சம் அலைச்சல் இன்றைக்கி இருக்குது, அதுவும் சொல்லிடுவோம் ரைட்டுங்களா. திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி கிடைக்குங்க. ஹாப்பியாக இருப்பீங்க. இன்றைக்கி பணத்தை கொஞ்சம் கைமாற்று வாங்கவோ இல்லை கைமாற்று கொடுப்பதோ வேண்டவே வேண்டாம், கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இருக்கவே சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொல்லிட்டுங்க. அவிட்டம் நட்சத்திரம் ஒரு தைரியமாக முடிவை யாரும் எடுக்க முடியாத ஒரு முடிவை கூட நீங்கள் தைரியமாக எடுப்பீங்க. வண்டி வாகனத்தில் போகிற மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்க. இன்றைக்கி ஒரு கைப்பிடி அரிசியோ எடுத்து ஒரு பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தீனியாக போடுங்க, உணவாக கொடுங்க. அந்த புண்ணியம் உங்களை பல வகையில் காப்பாற்றும். கண்ணுக்கு தெரியாத ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி மகர ராசி நேயர்களுக்கு தெளிவான சிந்தனை கொண்ட நம்ம கும்பராசி நேயர்களை
உங்களுடைய ராசியின் அதிபதி சனீஸ்வரன். அவர் இன்னைக்கு எதில் இருக்கார்? 2ஆம் வீட்டில் அமர்ந்து லாப நோக்கத்தில் லாபஸ்தானத்தை பார்க்குறார். உங்களுக்கு 6, 9, 10, 11ஆம் வீடுகள் எல்லாம் இன்றைக்கி காலி. அதை பற்றி நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை. அதனால் நேராக முதல் வீட்டுக்கு வாங்க. அங்கே வந்தோம்னா இன்றைக்கி ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. அங்கே ராகு ப்ளஸ் புதன் இருந்தால் என்ன ஆகும்? லக்ன வீட்டில் புத்தி சாதுர்த்தியம் அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப சூப்பராக இருக்கும். சரிங்களா? அடுத்தது 2ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சனி இருக்காங்க. அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன ஒரு இஷ்யூஸ், ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்து, நீங்கள் சொன்னால் அவங்க கேட்கல, அவங்க சொன்னால் உங்களுக்கு புரியல, அப்படி மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமாக புரிய வச்சு பேசுங்க சாமின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சுக்கிரன் இருக்காங்க. சுக்கிரன் இருந்தால் என்ன ஆகுனா, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இருந்த சின்ன சின்ன என்ன சொல்ல, ஒரு மன வருத்தம், பகைமை எல்லாம் மாறும். சந்தோஷமான ஒரு மனநிலைக்கு வருவீங்க. அதே மாதிரி சகோதர உறவும் பலப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வீடுன்னு பார்த்தா 4ஆம் வீடு. அங்கே மாந்தியன் இருக்கார். வீட்டு வேலைகளில் கொஞ்சம் சின்ன தடைகள் வரும். இன்றைக்கி செய்யணும்னு நினைப்பீங்க, அது ஏதோ முட்டுக்கட்டாக வந்துடும். ரைட்டா? அதே சமயத்தில் பொறுமையாக இருந்தீங்கன்னா அதையும் தாண்டி வரலாம். கொஞ்சம் ரிலாக்ஸாக விடுங்க. அந்த அடுத்த வீடு என்னென்னா 5ஆம் வீட்டில் குரு அண்ணன் இருக்கார். 5ஆம் வீட்டில் குரு அண்ணன் இருந்தால் என்ன, பிள்ளைகள் வழியில் ஒரு சந்தோஷமான செய்தி கொஞ்சம் சீக்கிரம் தேடி வரும். கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. அடுத்தது 6ஆம் வீடு தான் மொழி காலின்னு சொல்லிட்டு 7ஆம் வீட்டை பொறுத்தவரை கேதன் இருக்கார். கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன இடைவெளி, கொஞ்சம் கருத்து மோதல்கள் வர மாதிரி இருக்குதுங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து 2 பேரும் போவது நல்லது. அப்புறம் 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சந்திரன் இருக்கார். அப்போ இன்னைக்கு மனசு ஒரு இடத்துல நிற்காது. இதை செய்யலாம் அதை செய்யலாம், ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். ஆனால் ஒரு தெளிவான மனநிலை வருவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? வேலையை பொறுத்த வரைக்கும் முருகன் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்களோட நிதானமான அணுகுமுறை தான் உங்களை பல பேரை பாராட்டு வைக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. அதனால் பொறுத்தார் பூமியால் வேறு கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க எல்லா விஷயத்தையும், எல்லா காரியத்தையும். எடுத்தவங்க வெளுத்தன் பண்ணாதீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும், தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புது யுக்திகளை கையாண்டு எப்படியாவது லாபம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு லாபம் கல்லாக்கட்டுங்க. நீங்கள் பொறுமையாக இருந்து வேலை செஞ்சு தெளிவாக செஞ்சால் கவலைப்படாமல் இருங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு தானியங்கள் வச்சுருந்தா சேமித்து வைக்கவோ, அது விற்பனை செய்யவோ, மார்க்கெட் நிலவரத்தையும் அனலைஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரேட்டு நல்லா தான் இருக்கும். பொதுவாக இன்றைக்கி காய்கறி கீரையெல்லாம் சேல்ஸ் பண்ணி நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு கட்டுப்படியாச்சுன்னா தைரியமாக விற்கலாம் இன்றைக்கி. ரைட்டுங்களா? கொஞ்சம் மார்க்கெட் நிலவரம் சப்போர்ட்டாக இருக்குங்கிறக்காக சொல்ல வரேன். பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நீங்கள் வடக்கு பக்கம் உட்காந்து கணக்கு வழக்கலகி பாருங்கள். ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் அமோகமாக இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. இன்றைக்கி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கா, வீட்டுக்காரமாக இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பண்ண அன்பேலன்ஸாக இருந்தாலும் அன்புக்கெல்லாம் பஞ்சம் இல்லைங்க. ஒரு சின்ன பரிசு வாங்கி கொடுத்து அம்மனி அசத்துங்க, சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் தரோம், வேறு என்னங்க. இந்த காதல் அப்படின்னு எடுத்து பார்த்தா உங்கள் ஆள் இன்றைக்கி உங்கள் மேலே ரொம்ப நேசமாக தான் இருக்காங்க. கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரணையாக வருவாங்க. நீங்களும் கொஞ்சம் அனுசரணையாக கொஞ்சம் பேசுங்க. அதே சமயத்தில் 3ஆம் நபர் தலையீடு உங்கள் காதலில் விட்டுறாதீங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா 2 பேரும் பேசிக்கணும், அது ரொம்ப முக்கியங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இன்றைக்கி கவனம் சிதறாமல் பார்த்துக்கணும் நீங்கள். சரிங்களா? கொஞ்சம் செல்ஃபோனு மற்ற டைவர்ஷன் எதுவும் வேண்டாம். படிப்பு டியூ டு தட் எக்ஸாமினேஷன் பர்பஸ் படிங்க. அப்படி ரைட்டுங்களா? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கண் எரிச்சல் அல்லது தலைவலி வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் செல்ஃபோன்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தூங்குற வழியை பாருங்கள் முதல். ரைட்டுங்களா? சரி, லக்கி நம்பர் பார்த்தா உங்களுக்கு 8ஆம் நம்பருங்க. லக்கி கலர் பார்த்தா பிளாக்கு இல்லைன்னா ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. உங்களுடைய கோல்டன் ஹவர்ஸ் அப்படி எடுத்து பார்த்தா நீங்கள் மத்தியானம் 2:40 ஆரம்பிச்சிங்க, 3:28 வரைக்கும் நல்ல காலம். காரணம் 5ல் இருக்கக்கூடிய குரு. ஆமாங்க, 5ல் இருக்கக்கூடிய குருவோட பார்வையால் இந்த 48 நிமிஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரைட்டுங்களா? கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவிட்ட நட்சத்திரம் அவங்களுக்கு எதிர்பார்த்த கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த கடனோ, அதாவது பேங்க்கில் கடன் வாங்குறக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதாவது எதிர்பார்த்த பணம் ஒன்று வரும்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கி வரும். என்ன நீங்கள் இந்த என்னென்னா அடுத்தவங்களை ஜாமீன் கையெழுத்து போடுறது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு 4 பேரை காணாம், நாம் 4 பேரை காப்பாற்ற முடியுமா? யோசனை பண்ணிவிட்டு ஜாமீன் கையெழுத்துலாம் போடுங்க அப்படின்னு அவிட்டத்துக்கு சொல்லலாங்க. சதயம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி புது உறவுகள், புது நண்பர்கள் தேடி வரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. உங்களுக்கு பிஸ்னஸ் தொழிலை பொறுத்த வரைக்கும் மாரல் சப்போர்ட் ஏதோ ஒரு வகையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் அலைச்சல் அதிகரிக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டுங்க. புரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பொறுத்த வரைக்கும் குருவோட பலம் ஸ்ட்ராங்னஸ் இன்றைக்கி நல்லா இருக்குது. பெரியவங்களோட தர்க்கம் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். ரைட்டுங்களா? இன்றைக்கி மகாலட்சுமி படத்துக்கு நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வணங்குங்க. வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்து நிற்கும். கவலைப்படாதீங்க. நல்லது பலிக்கட்டும். நற்பவி கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். மென்மையான இதயம் கொண்ட நம்ம மீனராசி நேயர்களே, ராசி அதிபதி குரு 4ல் சுகமாக ஜம்முன்னு இருக்கார்.
உங்கள்கிட்ட அமைதியாக உட்காந்துருக்கார். இன்றைக்கி 5, 8, 9, 10, 11ஆம் வீட்டில் எந்த கிரக பாதிப்பும் பெருசாக இல்லைங்க. அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாங்க. நேராக 1ஆம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனியன்னு இருக்காங்க. அப்போ ராசிக்குள்ளேயே இத்தனை கிரகங்கள் இருக்கிறையா அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு என்னென்னா கோபம் டக்கு டக்குன்னு வரும். ரைட்டுங்களா? கொஞ்சம் நிதானமாக இருக்கும். நீ என்ன சொல்கிறதியா அப்படின்னு டக்குன்னு கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கும். சரிங்களா? 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இருக்கார். அப்போ குடும்பத்தில் இன்றைக்கி பணப்புழக்காட்டம் நல்லாவே இருக்குது. முகத்தில் ஒரு தேஜஸ் தெரியும். அது கோபத்தில் கெடுத்துக்கூடாதுல்ல, அதனால் சொல்கிறேன். 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா மாந்தியனா இருக்கார். அப்போ சின்னதாக ஒரு படபடப்பு, இது செய்யலாமல் வேண்டாம், ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் பயப்படுற அளவு கன்ஃபியூஷன் இல்லை, ஒரு சின்ன நெருடல் வந்துட்டு போகும். 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு இருக்கார். வீடு, வண்டி, வாகனத்து விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுப்பீங்க. மனசுக்கு திருப்தியான ஒரு முடிவு கண்டிப்பாக எடுப்பீங்க, யோசனை பண்ணி எடுப்பீங்க. அதே சமயத்தில் 6ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். அப்போ இருந்தால் எதிரிகள் பெருசாக தொந்தரவு பண்ண மாட்டாங்க. பழைய கடன் தொல்லைகள் இன்றைக்கி படிப்படியாக குறையும், ஒரு வழி பிறக்கும்னு வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சந்திரன் இருக்காங்க. அப்போ பார்ட்னர் கூட இன்றைக்கி முக்கியமான டீல் பேசுவீங்க. அது வெற்றிகரமான டீலாக தான் இருக்கும். ரைட்டா? 7ஆம் வீடு அமோகமாக இருக்குது. அடுத்தது 12ஆம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா ராகு ப்ளஸ் புதன் இருக்காங்க. சுப செலவுகள் தேடி வரும். வெளியூர் பயணம் போவதற்கும் வாய்ப்பு தெரியுது அப்படின்னு அர்த்தம். உங்களை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸில் இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு கந்திஷ்டியே படுங்க. ரைட்டா? என்ன கஷ்டம் வந்தாலும் உங்கள் வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக வேலையை பாருங்கள். உங்கள் உழைப்பு நிகரான உழைப்பு தான், அதில் எந்த ஒரு மைனஸ்லாம் எதுவும் கிடையாது. ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடைகளில் இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. இப்போது செய்யக்கூடிய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் சுணக்கங்கள் பெருசாக இல்லை. புது ஆர்டர் கூட கிடைத்து உங்கள் பொருளாதார முன்னேற்றம் படிப்படியாக உயரக்கூடிய தன்மையில் தான் இருக்கிறாங்க. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிலத்துக்கு நீர் பாய்ச்சறது, பூச்சி மருந்து அடிக்கிறது அப்படின்னு ஏதுவான நாள் கொஞ்சம் விரைய செலவு வர மாதிரி இருக்குது. பல மோட்டார் ரிப்பேர் ஆகிறது, கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் வரும். அது விவசாயத்துக்கு வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் தானுங்க. என்னென்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு வெள்ளை நிற துணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு முடிஞ்ச வாசல் வைங்க. முதல்லையே ஒரு ராசிக்கு சொல்லியிருக்கேன். வச்சுட்டு காலை நேரமே வச்சு சாயந்தரம் வச்சுருங்க. திருஷ்டியெல்லாம் கழியும். ரைட்டா? சாயந்தரம் எடுத்து போய் லெஃப்ட்டு 3 சுற்று, ரைட்டு 3 சுற்று அந்த வெள்ளை துணியை சுற்றி யாரும் கால் படாத இடத்துல தூக்கி வீசிடு. கந்திஷ்டி அகலம். இதுதான் நம்ம விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ இந்த வியாபாரத்தில் கந்திஷ்டியில் போயிருன்னு வச்சுக்கங்களேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இன்றைக்கி விருந்தாளிகள் வர்றது அல்லது ஒரு நல்ல செய்தி கிடைப்பது, இது போல் ஒரு பாசிட்டிவான மைண்ட் இருக்குதுங்க. கலகலப்பான நாள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருக்குது. காதலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அன்பான பாசமான காதலர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்து அசத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. 2 பேரும் காதலன் காதலி 2 பேரும். கல்வியை பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் அதிகரிக்கிறது. கஷ்டப்பட்டு படித்தா கூட அது அங்கங்கே எங்கெங்கே நினைவுக்கு வரணுமோ அங்கங்கே கரெக்டாக நினைவுக்கு வரும். அதனால் சந்தோஷமாக எக்ஸாம் எழுதிட்டு வரலாம், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லலாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வயிற்று வலி, அஜீரண கோளாறு வர மாதிரி இருக்குது. அதனால் காரமான உணவுகளை தவிர்த்து நார்மலான உணவு வெய்ய காலத்தில் சாப்பிடுவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டுங்க. லக்கி நம்பர் 3ஆம் நம்பருங்க. லக்கி கலர் எல்லோ அண்ட் ஒயிட் கலர் நல்லாயிருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் கோல்டன் கலர் என்னென்னு பார்த்தா இன்றைக்கி சாயந்தரம் கோல்டன் நேரம், கலர்னு சொல்லிட்டேன் நேரம், இன்றைக்கி 4:12 4 மணி 12 நிமிஷத்தில் ஆரம்பித்த அந்த கோல்டன் ஹவர்ஸ் எப்போ முடியுதுன்னா 5 மணி வரைக்கும் இருக்குது. இந்த 48 நிமிஷத்தில் என்னென்னா 4ல் இருக்கக்கூடிய குருவோட சுப பார்வை. ரைட்டுங்களா? அது உங்களுக்கு லட்சுமி கடாட்சத்தை தரும். அதனால் நல்லது நடக்கும். குபேர யோகம், லட்சுமி கடாட்சம் அமோகமாக வேலை செய்யும் அர்த்தம். ரைட்டுங்களா? சரி, அடுத்தது நட்சத்திர பலன் அப்படின்னு பார்க்குற புரட்டாதி. உங்களுக்கு சுப செய்திகள் தேடி வரும். உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க. செலவை கொஞ்சம் படிப்படியாக குறைச்சிக்குன்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அடுத்தது உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும் கௌரவம், மதிப்பு, மரியாதை அதிகரிக்குதுங்க. நண்பர்களிடம் பெரிய ரகசியமெல்லாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணாதீங்க, தப்பாக போயிடும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு படிப்படியாக குறையும். வண்டி வாகனத்தில் போகிறப்போ கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டுங்க. இன்றைக்கி கொஞ்சம் முடிஞ்ச வீட்டில் வெல்லம் சர்க்கரை இருந்தால் எடுத்து எறும்புகளுக்கு கொஞ்சம் தீனியாக விடுங்க. உங்களுடைய இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? கசப்பான உண்மைகள் கூடிய சீக்கிரம் இனிப்பான மாற செய்தியாக மாறி வரும். நல்லது நடக்கட்டும். நற்பவி மீனராசி நேயர்களுக்கு. தேங்க்யூங்க. பை. வஜ்ரமாஸ்டர் நேயர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ராசி பலனில் பல விஷயங்கள் அடிஷ்னலாக அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றோம். எப்படி இருக்குங்கிறத பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு விட்டுங்களா? ஹாப்பி மூமெண்ட். தேங்க்யூ.